தலைவா அனைவருக்கும் இனிய வணக்கம். இன்னைக்கு நம்ம இந்த ஒரு வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டிஆர்பி மற்றும் பள்ளி கல்வித்துறையில் வந்திருக்க முக்கியமான தகவல்களை பற்றி இந்த ஒரு வீடியோவில் நம்ம பார்க்கலாம். ஸோ நீங்கள் நம்முடைய சேனலை முதல் முறையாக பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் ஒரு சப்ஸ்கிரைப் அண்ட் பெல்லை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ வாங்க இந்த ஒரு வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ முதுகலை பட்டதாரிகளுடைய சான்றிதழ் சரிபார்ப்பு முடித்தவர்களுக்கு பணி நியமன ஆணைகள் எப்பொழுது வழங்க இருக்காங்க என்பன பற்றி இந்த ஒரு வீடியோவில் உங்களுக்கு கிளியராக நான் சொல்ல போகிறேன். ஸோ முதுகலை பட்டதாரியுடைய தற்சமயம் பார்த்திங்கன்னா இப்போ ப்ரொவிஷனலான செலெக்ஷன் லிஸ்ட் எல்லாமே பப்ளிஷ் பண்ணிட்டாங்க. இவர்கள் அனைத்து பேருமே பார்த்திங்கன்னா செலக்டடா அப்படின்னு பார்த்தீங்கன்னா இன்எலிஜிபிள். ஸோ எலிஜிபிள் ஆகாதவங்களுடைய பட்டியலையும் பிஜிடிஆர்பியில் தற்சமயம் வெளியிட்டிருக்காங்க. இதையும் எல்லோருமே பார்த்துருப்பீங்க. ஸோ இன்எலிஜிபிள் கேண்டிடேட்டோடைய லிஸ்ட் அவுட் பார்த்திங்க அப்படின்னா டிஆர்பியில் தற்சமயம் வெளியிட்டிருக்காங்க. அதை நீங்கள் செக் பண்ணிக்கோங்க. இன்எலிஜிபிள் கேண்டிடேட் இருந்தாங்க அப்படின்னா அவங்களால பார்த்திங்கன்னா கண்டிப்பாக அவங்களால திரும்ப அந்த சான்றிதழ் டிஆர்பி கேட்கக்கூடிய சான்றிதழை கொடுத்தால் மட்டும்தான் அவங்க பணிக்கு இயல்பு நிலைக்கு போக முடியுமே தவிர சான்றிதழ் இல்லை அப்படின்னா அவங்களால போகவே முடியாது. ஸோ இன்எலிஜிபிள் சான்றிதழ் இல்லாதவங்க தயவு செய்து அந்த சான்றிதழை இல்லைனா ஈக்குவலன்ட் சர்டிஃபிகேட், ஏன்னா இதிலே நிறைய பேர் பார்த்திங்கன்னா இப்போ ரிஜெக்ஷன் ஆகிடுவாங்க. ஸோ கிட்டத்தட்ட இப்போ பார்த்தீங்க அப்படின்னா அந்த கெமிஸ்ட்ரியில் பார்த்தீங்கன்னா ரீசன் நோ பிஎஸ்டிஎம் நாட் எலிஜிபிள் ஃபார் பிஎஸ்டிஎம் ரிசர்வேஷன் த கேண்டிடேட் மார்க் லெஸ் தென் சிபி கட் ஆஃப் மார்க்ஸ் அண்டு ஜிடி அண்ட் எஸ்டி கம்யூவல் டர்ன்ஸ். ஸோ சிபி இந்த பிஎஸ்டிஎம்க்கு இவங்க எலிஜிபிளே இல்லை அப்படின்னா இவங்களால் பார்த்திங்கன்னா பணிக்கு போகவே முடியாது. ஸோ இது ஒரு கேண்டிடேட்டால் பார்த்திங்கன்னா இதனால் போகவே முடியாது. இந்த மாதிரி கேண்டிடேட் எல்லாருமே வேக்கன்சிஸ் என்ன மீண்டும் வேக்கன்சிஸ் விழும். ஸோ வேக்கன்சிஸ் விழுறப்ப என்னாகும் அப்படின்னா கண்டிப்பாக பணி வாய்ப்பு திரும்பவும் எகைன் பணி வாய்ப்பை கொடுக்க போகிறாங்க. ஸோ கண்டிப்பாக இவர்களுக்கு பணி வாய்ப்பு மீண்டும் ஒரு கதவை தட்டும். ஸோ செகண்ட் சிவிலிஸ்ட்டு கண்டிப்பாக நிறைய பேர் பார்த்திங்க அப்படின்னா செகண்ட் சிவிலிஸ்ட் எல்லாம் வாய்ப்பே கிடையாதுங்க, இதெல்லாம் நடக்கிறதே இல்லை. இந்த டிஆர்பி வரலாற்றுலேயே செகண்ட் சிவிலிஸ்ட்டு விட கிடையாது அப்படின்னு நிறைய பேர் சொல்லுவீங்க. ஆனால் கண்டிப்பாக நிச்சயமாக சத்தியமாக செகண்ட் சிவிலிஸ்ட்டு பப்ளிஷ் பண்ண போகிறாங்க. அந்த சிவிலிஸ்ட்டில் உங்களுடைய பெயர்கள் இருக்கா இல்லையான்றதை செக் பண்ணிக்கோங்க. நிச்சயமாக செகண்ட் சிவிலிஸ்ட்டு பப்ளிஷ் ஆகுது, ஓகேங்களா? ஸோ அதில் நிறைய பீப்புள்ஸுக்கு மறு வாய்ப்பு கொடுக்க போகிறாங்க. ஸோ நிறைய பேர் பார்த்திங்கன்னா இந்த யூஜி டிகிரி நாட் ஈக்குவலன்ட் பெர் ஜிஓ அப்படின்ட்டு சொல்லிட்டு இருக்காங்க. அதுக்கு ஈக்குவலண்ட்டான சர்டிஃபிகேட் வைக்க முடியல, அவங்களும் ரிஜெக்டட். ஸோ இப்படி ஒவ்வொரு சப்ஜெக்ட் வைஸாகவும் பார்த்திங்கன்னா நிறைய பீப்புள்ஸ் பார்த்திங்கன்னா ரிஜெக்ட் ஆகிருக்காங்க. இப்படி ஒவ்வொரு சப்ஜெக்ட் வைஸாக பார்த்திங்கன்னா இவ்வளோ பீப்புள்ஸ் ரிஜெக்ட் ஆகிருக்காங்க அப்படின்னா செகண்ட் சிவிலிஸ்ட்டு நிச்சயமாக வெளியிட போகிறாங்க. அது மட்டுமே கிடையாது, முதுகலை பட்டதாரிகளில் காலி பணியிடங்களையும் உயர்த்த போகிறாங்க. சான்றிதழ் சரிபார்ப்பு முடித்தவர்களுக்கு உடையான பணி நியமன ஆணைகள் ப்ரொவிஷனல் செலெக்ஷன் லிஸ்ட்டில் செலக்டட் கேண்டிடேட்டுக்கு உண்டான பணி நியமன ஆணைகள் விரைவில் வெளியாகும். பொறுத்து நம்ம பார்க்கலாம். பிப்ரவரி முதல் வாரத்தில் இவர்கள் பணிக்கு அழைக்கப்படுவார்கள். நண்பர்களே, இந்த தகவல்கள் உங்களுக்கு பிடிச்சிருந்தால் நீங்கள் நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல்லை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. மெயின் ஒரு நல்ல தகவலோடு நான் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம், தேங்க்யூ.